2022 ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடறோம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது 24 மார்ச் 2022 என்ன சொன்னார்னா 22 ஜூன்ல முடிச்சிடறோம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 2022 என்ன சொன்னார்னா 2022 டிசம்பர்ல முடிச்சிருவோம். இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25/8/2022 இன்னும் 2 மாசத்துல முடிச்சிருவோம், டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரே சொன்னாங்க. 26/8/2022 இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துறாங்கன்னா, அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் 20 ஜனவரி 2023 97% முடிச்சிட்டார். 8 மார்ச் 2023 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 15 நாள்ல சோதனை ஓட்டம்னார். திமுக எம்பி ராஜா அவர்கள் 15 ஏப்ரல் 2023 2023 ஆகஸ்ட்ல முடிச்சிரோனார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27 ஆகஸ்ட் 2023 சில மாதங்கள்ல வரும் அப்படின்னார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 7 அக்டோபர் 2023 99% முடிஞ்சிருச்சினார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 9 அக்டோபர் 2023 காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்க தண்ணி கொண்டு வருவனார். மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன் 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். ஆனால் துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு துவக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு துவக்கோலா நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தாதான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024 ஆளை இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நண்பர்கள் அதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்துங்க. இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்க சென்னையிலிருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்க பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க. அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் 2021, அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். காரணம் உங்கள் மூலமா தான் செய்தி போகணும். உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பத்திரிகை நண்பர்கள். ஆனா இந்தியாவில் 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல இருக்குங்கண்ணா. 164 டேம் 100 வருஷத்துக்கு மேல பழமையான டேம் 164 டேம். இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா 5300 டேம் இருக்கு. இன்னைக்கு 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். 5300 டேம் இருக்கு, 450 டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டேம் எவ்வளோன்னு பாருங்க. அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம. 5300 டேம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட், தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும். மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும். அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பரா இருக்கணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா, ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும். செக்யூரிட்டி இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கணும். டேம்ல லீக்கேஜ் இருக்கா, அதெல்லாம் பார்வையிடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா, 2022 PAP அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணை, இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர், ஆலியாறு, திருமூர்த்தி, அமராவதி அணையுடைய சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது. சட்டரும் பழைய சட்டம். இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட்ல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லி இருக்கோம்,
இதை உடனடியாக ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, ஷட்டரை மாற்றுங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க. நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை.